ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி வீட்டுக்கு போகிறத பற்றி பாக்யராஜும் மலரும் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ வேணான்ற மாதிரி பாக்யராஜ் முடிவு பண்ணுறாரு. அப்போது ஒரு கடத்துக்கு மேலே ரேவதியை ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி மறுக்க முடியாமல் அவங்களும் போகலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராஜ் வந்து கதிர் பேசாததுனால ஒரு மாதிரி வருத்தத்தில் இருப்பாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து செந்தில் ஃபோன் போட்டு உன்னை பார்க்கணும், நான் வேணா சென்னைக்கு வரேன்ற மாதிரி அட்ரஸ்லாம் கேட்குறாரு. இதை பார்த்த ராஜ் வந்து பாருங்க எனக்கு வந்து இவன் ஃபோன் கூட பண்ண மாட்டான், அவரு நாடனா உங்களை பார்க்க சென்னைக்கே வரேன்றாருன்ற மாதிரி சொல்ல, அப்போ சுரேஷும் வந்துடுறாரு. வந்து என்ன பண்ணுறாங்க, மீனாவும் சுரேஷும் வந்து சின்ன வயசில் நடந்த ஃபன்னான விஷயம்லாம் பேசி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத மதி வந்து சுரேஷை பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்துவேல் என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்து இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இதை வந்து ஒரு துருவி கேட்குறாரு. சக்திவேல் வந்து நம்பாமல் எங்கே போகிறீங்க, அந்த கதிர் கூட போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல என்னமோ சமாளிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அவர் கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வீட்டுக்கு இவங்க எல்லாரும் விருந்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டோட அருமை பெருமை சாப்பாடு பில்டப் அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப் காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு வழியாக சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்துவேல் வரதை வந்து சக்திவேலும் குமாரை என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அவர் வந்து கரெக்டாக கதிர்கிட்ட பேசிட்டு வண்டியில் ஏறுறாரு. வண்டியை க்ளோஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறாரு, இவங்க ஒளிஞ்சிருக்கிறத வந்து கதிர் பார்க்குறாரு. ஆனால் அவங்க அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, முத்துவேல்கிட்ட விசாரிக்கிறாரு. என்ன சொன்னார் உங்கள் தம்பின்னு கேட்கும்போது அவன் எங்கே என்ன ஏதுன்னு துருவி விசாரிச்சா, நான் போய் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கிட்டையும், உண்மையை சொன்னால் தாங்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ கதிர் சொல்கிறாரு நீங்கள் நல்லா வந்துடுவீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் போக பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா பாக்யராஜ் வீட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போகக்கூடாதுன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. அவங்க அம்மாவும் அதே சொல்லுவாங்க, பாக்யராஜ் அம்மாவும் ஆமாம் வெயிலாக இருக்குது போக வேணான்ற மாதிரி சொல்ல, அப்போ பாக்யராஜ் சொல்லுவான் இந்த மாதிரி மாமாவெல்லாம் வர வச்சுட்டோம் அப்புறம் எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ஆமாம்ல சரி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் வேணா வீட்டில் இருங்களேன் நாங்கள் வேணா போயிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. அப்போ பாக்யராஜ் அப்பா அம்மாவும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.